இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கரூர்ல நடந்த அந்த ஸ்டாம்பீட் பத்தி தான் ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா மொத்தமும் கலவரமா இருக்கு. ஸோ அங்க என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ அந்த ஸ்டாம்பீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேர் கிட்ட இறந்திருக்காங்க. டிவிக்கு ஆதரவாளர்களா இருக்கிற சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கேட்ட இடத்த தரல, எங்களுக்கு ஏத்த போலீஸ் பாதுகாப்பு தரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்க 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்றது மட்டும்தான் ஆன்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்கும் போதே கொஞ்சம் அப்சர்டா இல்ல? ஏன் இதுக்கு முன்னாடி விஜயோட மாநாடுலாம் யாருமே பார்த்ததே கிடையாதா? எவ்வளவு பேர் கூடுறாங்கன்றது யாருக்குமே தெரியாதா என்ன? சோ இந்த இடத்துல போலீஸ் ஒழுங்கான கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கணும். அது யார் மேல தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மேலதான். ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்சனை, ஒரு செலிபிரிட்டிய, ஒரு பொலிட்டிஷியனோ இல்ல ஒரு ஆக்டரோ இல்ல வேற ஏதோ ஒரு செலிபிரிட்டிய நீங்க வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம். இவங்கள மாதிரி வரணும்னு நினைக்கலாமே தவிர, இவங்கதான் என்னோட கடவுள், நான் இவங்களுக்காக தான் என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதனாலதான் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது. எனக்கு புரியுது, அவங்க ஐடல ஒரு வாட்டியாச்சும் நேர்ல பாத்திர முடியாதா அப்படின்றதுக்காக தான் இந்த மக்கள் எல்லாம் வராங்க. அது வர்றது தப்பு கிடையாது. ஆனா அந்த இடத்துல கை குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவரோட வண்டியவே வரவிடாம தடுக்கிற மாதிரி அப்படி அங்க கூடி நிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? பிளஸ் இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் ஒரு ரிப்போர்ட்டரை, அந்த டிவிகே மாநாடுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட்டரை வந்து பாத்தீங்கன்னா அவர் தலைமையில எல்லாம் கொடிய போட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து அட்ராசிட்டி பண்ணிருக்காங்க. சிவிக் சென்ஸ் எங்க இருக்கு? நம்மளா வடக்கன்ஸ் சொல்லலாமா? வெல், நடந்தது எல்லாமே நடந்து போச்சு. அந்த இழந்த உயிர்களை யாராலையுமே திருப்பி தர முடியாது. அதுக்கான நஷ்ட ஈடு மட்டும்தான் இந்த கவர்மெண்ட்னாலையும் டிவிகேனாலையும் தர முடிஞ்சிருக்கு. எனிவே, இந்த மாநாடுக்கு போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸையோ ஃபேமிலியோ இல்ல குழந்தைங்களையோ தொலைச்ச எல்லா மக்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல்.